ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஜூலை மாதம் காலை வேளைக்காக அப்பாவை நன்றியோடு நான் துதிக்கின்றேன், சோஸ்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வருடத்தில் கடந்த 6 மாதங்களும் கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்து ஆபத்து, அனர்த்தங்கள், வியாதி, விக்கினங்களுக்கு விலக்கி மீட்டு ரட்சித்து சுகபல ஜீவனை தந்து இந்த 7வது மாதத்தின் காலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க நமக்கு அப்பா கொடுத்த நல்ல தருணத்துக்காக அப்பாவின் சமூகத்தில் நாம் வீற்றிருந்து காத்திருந்து அமர்ந்திருந்து இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை தியானித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து அப்பாவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கரங்கள் உண்டேனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டேனக்கு காத்திடுவார் கிருபையாலே. தீமரம் தோளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றால்
அருமையான ஒரு பழைய பாடல். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஆமென். நாம் பாடினபடியே அந்த உன்னதமான தேவனுடைய கரம், கிருபையும் இரக்கமும் தயவும் காருண்யமும் நிறைந்த தேவனுடைய கரம் அன்னோ தினமும் நம்மளோடு இருந்து நடத்துவதற்காக, அந்த தயவிற்காக, அன்பிற்காக ஆண்டவரே நன்றி என்று அப்பாவின் பாதபீடத்தில் நன்றியோடு நாம் காணப்படலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 119வது அதிகாரம் 173வது வசனத்தின் 2வது பகுதி. ஹல்லேலூயா. 173 2வது பகுதி. உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. ஆமென். அந்த உன்னதமான தேவனுடைய கரம், கிருபை நிறைந்த தேவனுடைய கரம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானுடைய கரம், இந்த உலகத்தின் இரட்சகருடைய கரம், எனக்காக உங்களுக்காக பலியாகி நம்மை மீட்டு கொண்ட அந்த உன்னதமான தேவனுடைய கரம் ஆண்டவரே எனக்கு துணையாயிருப்பதாக என்று இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, நான் அப்பாவின் பாதபீடத்தில் நாம் தாகத்தோடு காணப்படலாம். அல்லேலூயா. நாம் கையிட்டு சென்ற வேலைகள், நான் எடுக்கின்ற முயற்சிகள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய சிந்தனைகள், ஹல்லேலூயா, எல்லாவற்றில் என் தேவனுக்கு பிரியமான மகளாக, என் தேவனுக்கு பிரியமான மகளாக நான் நடந்து, ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருந்து எனக்கு துணையாக இருந்து ஜெயங்கொள்ளுகிற மகனாக மகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று இந்த காலை வேளையில் அப்பாவின் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொண்டுக்கலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது ஒரு சில வசனங்கள் ஹல்லேலூயா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு போதிக்கின்றது. ஹல்லேலூயா. இந்த உன்னதமான தேவனுடைய கரம் உங்களோடும் என்னோடும் காணப்பட வேண்டும். ஆனால் நம் வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, முதலாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் கடைசி வசனம் 176வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உமது கற்பனைகளை நான் மறவேன் என்று. ஆமென். அன்பானவர்களே, நாம் இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்பாவின் சமூகத்தில் ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தை, உமது கற்பனைகள், ஹல்லேலூயா, இந்த நியாய பிரமாணத்தை நான் மறவேன் என்று. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த நெருக்கங்கள் காணப்பட்டாலும், எந்த பாடுகளோ போராட்டங்களோ வேதனைகளோ கண்ணீரோ எந்த சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில் நேரிட்டாலும், ஆண்டவரே இந்த சத்திய வேதத்தை நான் மறவேனப்பா, நான் மறக்க மாட்டேன் தகப்பனே என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதம் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவற்றில் இந்த வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, எந்த சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் ஹல்லேலூயா, வேதத்தை மறவாத மகனாக மகளாக நான் காணப்படுவேன் என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். காலையும் மாலையும் ஆண்டவரே பிரியமாக இந்த வசனத்தை நான் தியானிப்பேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் தீர்மானம் எடுக்கும் போது பிரியமானவர்களை பாருங்க, 119வது அதிகாரத்தில் 169வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், புது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கம். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் பிரியமாக உட்கொள்ளும் போது, இந்த வசனங்களை பிரியமாக தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் உணர்வுள்ள பிள்ளைகளாக, ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்பட முடியும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க பிரியமானவர்களே, 170. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, எந்த விதமான பிரயாசங்களோ வியாதிகளோ கஷ்டங்களோ கண்ணீரோ காணப்பட்டாலும் இந்த காலை வேளையில் ஆவியானவர் ஹல்லேலூயா உங்களோடு என்னோடும் சொல்லுகிற காரியம், மகனே மகளே, நீ என்னுடைய வசனத்தை நீ மறவாத மகளாக மறவாத மகனாக நீ காணப்படும் போது ஹல்லேலூயா, ஓ, என்னுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் உன்னை விடுவிக்கும் என்று. ஹல்லேலூயா. உன்னுடைய பாடுகள், உன்னுடைய பிரயாசங்கள், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய வேதனையிலிருந்து ஓ, இந்த ஜீவனுள்ள வார்த்தை
உன்னை விடுவிக்கும் என்று ஹல்லேலூயா ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மளோடு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே பாருங்க, அப்படி நாம் தியானமாக இருக்கும்போது ஹல்லேலூயா உடன்படிக்கையில உறுதியாக இருக்கும்போது பாருங்க பிரியமானவர்களே, ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். 174 2வது பகுதி, உடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஓ இந்த சத்திய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஓ இந்த சத்திய வேதம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஓ இந்த வேதம் நம்மை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். இந்த சத்தியம் நம்மை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். இந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் பிரியமாக இருந்து தகப்பனே, இந்த வேதத்தில் பிரியமாக இருந்து காலையும் மாலையும் நான் அந்த காலையும் மாலையும் ஓ அந்த வேத வசனங்களை தியானிக்கும் போது ஹல்லேலூயா, ஓ அந்த வேத வசனங்கள் என்னை உணர்வுள்ள ஒரு மகனாக மகளாக மாற்றும். ஓ இந்த வேத வசனங்கள் என்னுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து என்னை விடுவிக்கும். ஹல்லேலூயா. ஓ அந்த வேத வசனங்கள் எனக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஓ பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோடு என்னோடு சொல்கிற காரியம், மகனே மகளே, நீ அப்படி உடன்படிக்கை எடுக்கும் போது இந்த வேதம் என்னை விட்டு பிரியாது, இந்த வேதத்தை நான் மறவேன் என்று நீ உடன்படிக்கை பண்ணும் போது ஆவியானவர் சொல்லுகிற ஹல்லேலூயா, ஓ மகனே மகளே, என் கரம் உனக்கு துணையா இருக்கும் என்று, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று. ஹல்லேலூயா. ஓ இதோ என்னுடைய சமாதானத்தை உனக்கு அருளி செய்வேன், எனக்கு ஒரு சமாதானத்தை உனக்கு அருளி செய்வேன், என் கரமுனோடு காணப்படும் என்று. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த உன்னதமான வேத வசனத்திற்காக நன்றி. நாம் செபிக்கலாம். ஓ கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத பாக்கியம் அப்பா. ஓ உன்னதமான தேவனை தாபரமாக கொண்டீர்கள். ஆமாப்பா, இந்த உன்னதமான தேவனுடைய சமூகத்தில் ஓ இந்த பாதபீடத்தில் இந்த காலை வேளையில் காத்திருக்கும்படியாக கிருபை பாராட்டினீங்களே அப்பா. நன்றி 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 தகப்பனே. நன்றி அப்பா. கொடுத்தது ஆசீர்வாதமான வேத வசனத்திற்காக நன்றி அப்பா. என் கரமுனோடு இருக்கும், என் கரமுனுக்கு துணையாக இருக்கும் என்று என் தேவன் எங்களோடு ஹல்லேலூயா திருவுளம் பற்றினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம் தகப்பனே. ஓ நாங்கள் தியானித்தது போல ஒப்பு கொண்டிருக்கிறோம். உமது கற்பனைகளை மறவேன் அப்பா. ஓத சத்திய வேதத்தை மறவேன் தகப்பனே. ஓ உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருந்து காலை மாலையும் அதில் ஹல்லேலூயா தியானமாக இருப்பேன் என்று ஓ நாங்கள் உடன்படிக்கை செய்கின்றோம் அப்பா. எங்களுக்கு பலன் தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. ஓ இந்த சத்திய வசனமானது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக ஹல்லேலூயா பலன் கொடுக்கிற விதைகளாக ஆண்டவரே எங்களுக்கு இருதயத்தை இந்த நிலத்தை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம் தகப்பனே. கரம் பிடித்து நடத்துகிறாச்சா, கரம் பிடித்து நடத்தும் தகப்பனே. எங்களுடைய பலவீனங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஓ இந்த நேரத்தில் கூட ஹல்லேலூயா ஆண்டவரே சபையில சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், சம்பளத்துக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், பொருளாதார நெருக்கடியில் காணப்படுகிற பிள்ளைகள், ஓ ஹல்லேலூயா என் கரம் உங்களோடு இருக்கும், என் கரம் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று ஆண்டவரே என் தேவனுடைய வசனத்திற்காக நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. ஏசப்பா வயதான பெற்றோர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. என் தேவன் கொடுத்திருக்கிற எல்லா சுகபல ஜீவனுக்காக நன்றி ராஜா. ஓ தகப்பனே, உடைய கரம் ஒவ்வொரு பெற்றோர்களையும் தொட்டு நல்ல ஆரோக்கியத்தை பலத்தை ராஜா ஆண்டவரே என் தேவன் கட்டளையிட்டு தகப்பனே. ஆமென் அப்பா. ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுங்க ராஜா. வாலிப பிள்ளைகள் ஓ வசனத்தின்படி நடந்து நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்திடணுமே ஆண்டவரே. தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஓ வேதத்துக்கு பயப்படுகிற பயத்தை உற்றம் ராஜா. சத்தியத்தின்படி தேசத்தை ஆளுகை செய்கின்ற ஞானத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. வணங்கா கழுத்துள்ள அதிகாரிகளை மாற்றும் தகப்பனே.
நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஓ தேசங்களில் சமாதானத்தை கொடுங்கப்பா. ஓ மாமிச குணங்கள், சத்துருவின் குணங்கள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. தெய்வீக சமாதானம் தேசங்களை, குடும்பங்களை, ராஜ்யங்களை ஆளுகை செய்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த சத்தியம் கிடைக்க பெறாத எத்தனையோ கோடிகள் உண்டே ராஜா, ஆசீர்வதிங்கப்பா. ஓ சத்தியம் ஹல்லேலூயா எல்லாருடைய கைகளில் சென்று சேர இரக்கம் செய்திருளும். ஓ நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வசனத்தின்படி ஓ உலக ஜனங்கள் எல்லாருடைய கைகளில் ஓ சத்திய வேதம் கிடைக்கட்டும் அப்பா. வழிகளை ஆயத்தப்படுத்துமே, அடியார்களை கருவியாக பயன்படுத்துமே ராஜா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே சோஸ்திரம் சோஸ்திரம் அப்பா. அந்த நேரத்தில் கூட மன உளைச்சல்கள், பாரங்கள், பிரயாசங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், சத்துருவின் போராட்டங்களில் காணப்படுற யாராக இருந்தாலும் ஓ இந்த காலை வெளியில் ஒப்புக்கொண்டு தண்டியை செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உடைய வசனத்தை அவர்கள் பற்றி கொண்டு ஜெயம் எடுக்க உதவி செய்ய. ஓ வசனத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு ராஜா ஓ இக்கட்டின் மேல ஹல்லேலூயா இடுக்கண்களின் மேல ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வசனத்தின் மேல ஒரு பசி தாகத்தை ஊற்றுங்க ராஜா, ஒரு வாஞ்சியை ஊற்றுங்க. ஓ எல்லா ஜனங்களும், எல்லா பிள்ளைகளும் குடும்பமாக ராஜா ஓ இந்த வசனத்தின் மேல தாகத்தோடு காணப்பட, வாஞ்சியோடு பயபக்தியோடு தியானிக்க ஆண்டவரே இரக்கம் செய்திடணும் அப்பா. ஆசீர்வதிங்க. நன்மைகளுக்கு எதிராக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக போராடுகின்ற எல்லா அந்தகார சக்திகளை ஹல்லேலூயா காலை வேளையில் ஓ இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. சத்துருவின் மேல ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. ஓ எளிமை பிரகாசி, இதோ உன் ஒளி வந்தது என்று பார்க்கிறோமே. ஆமாப்பா, இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு எல்லாரும் எளிமை பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். தாழ்த்திருமாப்பா. கொடுத்த உன்னதமான வேத பகுதிக்காக நன்றி. அப்படியே நடக்க உதவி செய்யுங்க. அப்படியே அப்பா நடந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி திருக்கரங்களில் தருகிறோம். காத்துக்கொள்ளு, வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். God bless you all. Amen, amen.